எக்ஸ்ட்ரா இருக்கு. ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. அவருடைய வேஷத்தை ஒத்த கண்ணை காட்டுற ரத்த கண்ணை காட்டுற ரத்த கண்ணீரை வர வச்சுட்டியாடா இன்டர்வியூல பாருங்க. என் தலைவன் தமிழ்நாடே கிளாப்ஸ் அடிக்கும். அப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. சூப்பர் தங்கம். தேங்க்யூ சாமி. அதே மாதிரி துரை மகேஷ், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து சொல்லுவேன். ஃபேஸ்புக் மீட்ல சொன்னேன். என்ன ராஜன், ஃபேஸ்புக் மீட்ல மதுரையில் சொல்லும்போது சொன்னேன், கண்ணா நீ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கடா உன்னுடைய பேச்செல்லாம், என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன். 15 வருஷம் கழிச்சு அவரை கூப்பிட்டேன் நான். உண்மைதானே? அந்த மாதிரி. அதை போன்ற அனீஷ், நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ யாரும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு. ஆனா நீங்க இந்த ஷாக்ல பார்க்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் இவர் அங்க பார்க்க வந்திருந்தாரு. அப்ப இந்த தம்பி நல்லா இருப்பார்ல அப்படின்னாங்க. அப்போ ஒருத்தர், அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு, எங்க இருப்பானுகள் ஒரு 4 பேரு. இன்னொருத்தன் கொடுக்குறான்னு அதை வாங்கி இந்த பையனை போடுறீங்க, என்ன தலைவரை யாரோ ஒருத்தனை அறிமுகப்படுத்துறீங்களே அப்படின்னா. இல்லப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பரா இருப்பாரு அப்படின்னு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ்ல சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம். டைமிங் தெரியும், ஒரு பஞ்ச் பண்ணா அந்த குனிஞ்சுக்குவோம். கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி இருக்கு, அந்த வெட்டுறான்னு வரும். நான் அறுவாளோட நின்று இருப்பேன். இவர் பெரிய டைலாக், லென்த் டைலாக், ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கீங்க. அதை எடிட் பண்ணும்போது வெட்டுறான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிட்டே இருப்பாரு. வெட்டுறா லை போடுறா